நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலே கடந்த ராத்திரியெல்லாம் தேவன் எங்களை கண்மணி போல எல்லா தீமைக்கும் பொல்லாப்புகளுக்கு பாதுகாத்து பராமரித்து காலமே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற கால ஜெபத்தில் எங்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களை நீர் ஆசீர்வதியும், தடைகள் யாவும் நீக்கி போட அதிசயங்களை காணப்படலாம். ஆறு முதல் முடிவரை பாடல் பகுதிகள், தேவனுடைய வார்த்தைகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும், அதிசயங்களை காணப்படலாம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனையை பீலா அவர்கள் நடத்துவார். பிரைஸ் காட். பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்நாள்
ஒரு தாயைப் போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனைப் போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை
ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க எங்கள் எஜமானனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. எண்ணி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் எங்கள் வாழ்நாளிலே செய்கிறவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி ராஜா, எங்கள் இரட்சகரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ செய்த சகல உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இரவெல்லாம் உடைய சட்டை நிலையிலே முடி மறைத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை காணும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. காலைதோறும் உடைய கிருபைகளுக்கு புதிதாக இருக்கட்டும். தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மட்டும் மகிமை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கப்படுற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும். வார்த்தைகள் எங்களோடு இடைபெறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. நாளைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதனால் நம்ம காலையில் எழுப்பி முதற்கொண்டு சாண்டவர் கொடுக்கிறோம். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்துக்கு அது ஒரு blessing. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ அருமையான காயினை குறித்து நம்ம படிக்கிறோம். ஒரு பலி செலுத்துகிற நாட்களிலே ஆபேல் காயின் வந்து முதல் உலகத்திலேயே முதல் சாட்சி ஒருத்தர் வராங்க அப்படின்னா, வேதாகமத்தில் முதலாவது அந்த ஒருத்தர் குறித்து சாட்சி கொடுக்குறாங்கன்னா, அது முதல் சாட்சி ஆபேல் காயினை குறித்து தான் சொல்கிறாங்க. சோதர ஆதியாகமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அதை நாம் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகத்தில் எவ்வளோ தெளிவாக படிக்கிறோம் பாருங்க. அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின வாக்கியோடு என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்றாரு. 11ஆம் அதிகாரம் படிக்கலாம். 11. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன செய்தார்? காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இது ஆபேலை குறித்து வருகிறது. ஸ்தோத்திரம். ஆபேலுடைய காணிக்கை குறித்து வருகிறது. இந்த முதல் ஒரு நல்ல நற்சாட்சியை வந்து யாரை குறித்து வருது அப்படின்னா, ஆபேலை குறித்து வருகிறது. ஆனால் இன்னைக்கு நற்சாட்சிகள் சீக்கிரமாய் அழிந்து போய்விடுவதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு நிறைய பிள்ளைகள் கொடுத்திருந்தாரு. ஆபேல், காயின், சேத் என்று சொல்ற அவங்கள தான் முன்னாடி வச்சிருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி இதுக்கு இடையிலையும் பிள்ளைகள்லாம் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் தேவையான சரித்திரத்தை யார் வழியா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அது முக்கிய காரணக்கர்த்தாவாக அது 3 பேரை தெரிவு செய்கிறார். ஒருத்தரை கர்த்தருக்கு சாட்சியாக நிறுத்துகிறார், ஆபேலை. சோதரர் காயினை வந்து அவனுக்கு விரோதியாக நிறுத்துகிறார். அப்புறம் சேத்து வந்து அப்படியே வரும்போது சேத்துனுடைய சந்தையில தான் தாவீது வராங்க, தாவீதுலாம் வராங்க. ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். சேத்துனுடைய சந்தையில தான் அடுத்தடுத்து அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் வரிசையாக வரும். சேத்துல இருந்து வரும்.
இருந்து தாவி இருக்கிறோம். அப்படியே சேத்துல இருந்து தான் நம்ம சரித்திருக்கோம். அப்ப ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்ணல, ஆபேலும் காயினும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்திருக்காங்க. குறிப்பா இவங்க 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனையை மாத்திரம் அல்லது சேர்த்து வந்து அந்த தலைமை சரித்திரத்தை கொண்டு வருவதற்காக மாத்திரம் தெரிவு செய்யப்படுகிறாங்க. மீறி அநேக பிள்ளைகள் வந்து ஆதாமுக்கு ஏற்கனவே இருக்கிறாங்க. அல்லது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை மாத்திரம் தான் படைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்க ஸ்தோத்திர ஆவேலுக்கு காயின் வந்து தீபம் செஞ்சுட்டு அவனை கொண்டு போட்டு கிளம்பினான். ஆனா அவனுக்கு தெரியாது, அடிச்சா செத்துருவான்னு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் யாரும் அடிச்சதும் இல்லை. யாரும் அவனை அப்படி யாரும் அடிச்சது கிடையாது. அடிச்சதை இவன் பார்த்ததும் இல்லை. ஆனா இவன் அடிச்சா செத்து கீழே விழுந்துருவான்னு காயினுக்கு தெரியாது. ஆபேல் வந்து மேன்மையான பலியை செலுத்துறான்னு சொல்லிட்டு அவன் மேல ஆண்டவர் வந்து அவன் அங்கீகரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னது காயினுக்கு பத்திட்டு வந்துடுச்சு. அதனால அவன் கட்டையை எடுத்து மண்டையில அடிச்சுனா அவன் உடனே செத்து விழுந்துட்டான். ஆனா அவனுக்கு வந்து இவன் மண்டையில அடிச்சா செத்து விழுவான்னு அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததும் இல்லை. அது ஏதோ ஒரு ஆதாரத்துல அவன் செஞ்சான். செஞ்சு முடிச்சுட்டு இப்ப சொல்றா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:14 படிக்கல. அதுல என்ன சொல்றா பாருங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்றி அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். யார் இருக்கா கண்டுபிடிக்கிறவன்? ஆபேல கொண்டுட்டான். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் அவன் என்னை கொண்டு போடுவான் அப்படிங்கிற சோதனை. பாத்தீங்களா? என்னை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவன் கொண்டுடுவான் அப்படிங்கிற. அப்படின்னா போய் யாரோ இருக்கிறாங்கல்ல, அந்த இந்த வசனத்துப்படி நம்ம பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, சில குரூப்ஸ் இருக்காங்க. அதனால கண்டுபிடிக்கிறவங்க என்னை கொண்டுடுவாங்கன்ற. அப்ப ஆதாமுக்கு ஏற்கனவே இன்னும் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைகள் தான் என்னை கண்டுபிடிக்கிறவங்க என்னை கொண்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வந்து பொண்ணும் கட்டுறான். காயின் வந்து பொண்ணு கட்டுறதும் அங்கதான் கட்டுறான். ஒரு சகோதரியை தான் கட்டுறாங்க. ஆரம்பத்துல எல்லாருமே சகோதரியை தான் கட்டிக்கிறாங்க. ஆமா, அப்ப அப்படிதான் உலக சரித்திரமே துவங்குது. ஆமா, அந்த ஆதாம் வந்து பெற்ற பிள்ளைகள் இன்னும் சில பிள்ளைகளே வந்து அவங்க ஒரு சந்ததியா வளர்ந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட இடத்துலதான் இவரு போய் ஏற்பட்டாரு. காயின் வந்து என்னை கண்டுபிடிக்கிறவங்க கொண்டுடுவான்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஒரு மனைவி போடுறாரு. எப்படியோ திருமணமும் ஆகுது. காயினுக்கு வந்து திருமணமும் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த அவர் சொல்ற மாதிரி கண்டுபிடிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஆதாமுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்றாரு பாருங்க. படிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதி நல்லா கவனிக்கணும். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே ஏறன பண்ணி வேற ஒருத்தர் படிங்க. தேற்றன பண்ணி வேற வாயில வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தேற்ற பண்ணி பூமி மீதெங்கும் தோன்ற பண்ணின்றதெல்லாம் தப்பா படிக்கிறார். உனக்கு வாயில என்ன இருக்கு? நீ மனுஷி தானே, ஆவிக்குரியவளா நீ?
இல்ல கேட்டுட்டு இருக்காங்களா இல்லையா? கேட்டுட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேவலமான தன்மை உடையவர்கள்லாம் கடவுள் சமூகத்தை வந்து கலைக்கிறீங்க, ஒரு மனதை கெடுக்கிறீங்க. உங்களால நிறைய பேர் இடர்றாங்க. திருச்சபைகள்லே இப்படிப்பட்ட முரண்பாடு உள்ளவர்கள் இருக்கிறதுனாலதான் சபை வளர மாட்டேங்குது. அதனால ஒரு மனதை கெடுக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாரும் வாசிக்க வேண்டிய நேரத்துல யார் வாச்சா என்ன, அப்படி ஒன்றும் யாருக்கும் இங்க கிரீடம்லாம் கொடுக்கல. யாரு வேணாலும் எல்லா சபையிலையும் வாசிக்கணும். வாசிக்கிறதுக்கு இவங்க தான் வாசிக்கணும் அப்படின்னா கிடையாது. சில நேரம் மைக்கில் வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஊழியக்காரங்க வாசிக்க சொல்லும் போது எல்லா சபைகளிலும் நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு வாசிக்கணும். அப்பதான் அவங்க வசனத்தை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அலையலூயா. ஆமா, அதுதான் ஊழியக்காரமாவும் பாசமாவும் தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல அவங்க பொண்டாட்டிகள் தான் அவங்களுக்கு எல்லாம் சரியா வருவாங்க. சில மற்றவங்க எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டாங்க. அதான் சில ஊழியர்கள் சிலரை கொண்டு போறதே இல்லை. சோத்துற அவன் சிலர் நம்புறதும் இல்லை. அதனால அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டே போயிடுவாங்க. படிக்க தெரிஞ்ச ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டே போய் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் சக்சஸ் பண்றாங்க. அவங்க கேட்குற நேரத்துக்கு கரெக்டாக அவங்க ஒய்ஃபை எடுத்து படிக்கிறாங்க. அதனால அது பிரசங்கம் நல்லா போயிட்டு. ஆனால் மற்ற இடங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து பிரசங்கத்தை கலைக்கிறதுக்குன்னே ஒரு சில ஆவிகளை பிசாசு ஏவி விட்டு அனுப்புவான். ஆமா, நல்லா வாசிக்க தெரிஞ்சவங்கலாம் வாயை பொத்திட்டு உட்காந்துருப்பாங்க. மீதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வாசிக்க தெரியாதவங்க அப்படி கரமுறான்னு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. இது எவ்வளவு பெரிய இது பாருங்க. ஸ்தோத்திரம். அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மகள் இருக்கா, அவளே வாசிச்சுட்டு இருக்கலாம். அவளுக்கு என்னமோ தெரியல, அவள் திடீர்னு காணா போயிடுவா. சோத்திரம். கேட்டா உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பண்ணுவா. என்ன பண்றது? வாய் கட்டினது கை கட்ட மாட்டேங்குது. அவ்வளவுதான். நம்ம ஒரு பயபக்தி வேணும். கடவுள் சமூகத்துல காலையில நமக்கு இருக்கணும், வசனம் வாசிக்கணும், அப்படிலாம் தெரியணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கிறாங்க. கேட்கும் போது அவங்களுக்கு தெளிவான சத்தியம் போய் சேரணும். நீங்க சொல்ற நேரத்துல நானும் சில நேரத்துல தப்பு பண்ணிடுறேன். உங்களால நானும் போய் பேச வேண்டியதா இருக்கு. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோன்னு நினைச்சிட்டு நானும் அப்படி பிரசங்கம் பண்ணிடுறேன். எங்களை போய் நாக்குறீங்களே, இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெடுதி. அதனால யோசிச்சு செய்யுங்க. இப்படிப்பட்ட விசுவாசிகள் சபையில நீங்க இருந்து சபையை கெடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். நீங்க வராம இருந்தாலே நல்லதா இருக்கும். நீங்க ஒரு மனதை கெடுத்து அங்க உள்ள பிரச்சனையை உண்டு பண்ணி தப்பா வசனத்தை வாசிக்க பண்றதுக்கு நீங்க காரணக்கர்த்தாவா மாறிடுறீங்க. அதனால உங்க மேல தேவனுடைய கோபம் இருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்க. எல்லா சபைகளுக்கும் கொடுக்கிற எச்சரிக்கை. எல்லா சபையினரும் கரெக்டா அவங்கவுங்கள வசனம் வாசிக்க சொல்லும் போது அது யாரா தெளிவா வாசிக்கிறவங்க எக்காரணத்தை விட்டும் நீங்க வந்து உங்களுக்குள்ள அந்த பேய் பிசாசம் உள்ள கொண்டு வரக்கூடாது. நீங்க வந்து வசனத்தை நல்லா கொடுக்கக்கூடியவங்களா இருந்தா அதை நல்லா அந்த ஆண்டவருக்கு முதற்கனியா நீங்க கொடுத்துடணும். இல்லைன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு அந்த சாபம் உங்களை விட்டு வெளியே போகாது. அதனால ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபையை நீங்க வந்து போக்கடிக்கிறீங்கன்னா, மண்ணில் போட்டு புதைக்கிறீங்கன்னா, அப்புறம் கர்த்தர் உங்களை எந்த இடத்துலயுமே வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டார். எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. வாசிங்க 17ஆம் அதிகாரம் 26 அப்போஸ்தலர். படிக்க பார்க்கலாம். பாருங்கள். ஒரே ரத்தத்தினால அத்தனை மனித ஜாதிகளையும் உருவாக்குறார். அதான் ஆதாம் வழியா வந்த அவ்வளோ பேரும் ஒரே ரத்தத்தினால வந்தாங்க. அப்ப காயின் வந்து யாரை கல்யாணம் பண்ணா அப்படின்னா ஒரே ரத்தத்தினால பிறந்தவங்க தான் கல்யாணம் பண்ணி. எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னு ஆரம்பத்துல அப்படிதான் இருந்திருக்கு. நடைமுறைகள் அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு கூட தமிழர்கள் அதை கொஞ்சம் பின்பற்றாங்க. ஒரே ரத்தத்தினால் தோட்டப்பட்டவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அக்கா மகளே என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது இன்னைக்கு தமிழர்கள் இடையில இருக்கு. நாடுகளிலும் இருக்கு. ஆபிரகாமும் அப்படிதான் செய்யறாங்க. ஆபிரகாம் வந்து ஆபிரகாமுடைய தம்பி, ஆபிரகாமுக்கு ஒரு தம்பி இருக்கிறார். அந்த தம்பியோட மகள் தான் சாரா. அவரை விவாகம் பண்றாரு. ஸ்தோத்திரம். நீங்க 20:12 படிங்க. ஆதியாகமம் 20:12. அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவர் சொல்றாரு, அவர் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் தாய்க்கு குமாரத்தி அல்ல. கவனிக்கணும். ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க அவங்க எல்லாம். ஆபிரகாம் காரியங்கள். படிக்க. அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான்.
அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானார். இன்னொரு மனைவியோட இன்னொரு மனைவியை விட ஒரு குமாரத்தி. அதனால அவருடைய தாய்க்கு பிறக்கல. அதனால அவர் சொந்த சகோதரி என்று நம்ம சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிதான் இங்கு உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க, தாய்க்கு பிறந்தவங்களை எடுத்துக்கல. ஸ்தோத்திரம். அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. அதனால ஸ்தோத்திரம். அடுத்தது ஈசாக்கு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கும் அப்படிதான் பண்றாரு. ஈசாக்கு யார் அப்படின்னா 24ஆம் வசனம் படிங்க. 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனுடைய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார். அவர் யாரும் பாருங்க, அவர் ஹிஸ்டரியே சொல்லி முடிச்சிருக்காங்க அந்த வசனத்துல. அவ யாரு? ரெபெக்காள். அவளும் ஒரு சகோதரியா தான் வேணும். ரெபெக்காள். ஸ்தோத்திரம். ரெபெக்காலும் ஒரு சகோதரி தான். அது யாருடைய பிள்ளை? சித்தப்பா ஈசாக்களுடைய சித்தப்பா மகன் பெத்துவேலுடைய பிள்ளை. என்ன வேணும்? அப்படி சகோதரியா தான் வரும். ஒரே ரத்தத்தை அப்படிங்கிறத அப்படியே கொண்டு வராங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள். அப்ப எல்லாருமே அந்த திருமணங்களை எப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி இந்த உறவு முறையில அப்படியே வரிசையா வரும்போது கடைசியில அவங்க ரத்தம் தான் வருது. அதுல அவங்க ரத்தத்துல தான் அது முடியுது. ஆனால் இதுக்கு பிறகு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரா? இப்படிப்பட்ட திருமணங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். ஆதியாகமம் மோசே வரும் வரை அந்த திருமணங்கள் தான் நடந்துச்சு. ஆனா மோசே வந்த பிறகு அதையெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னா மாற்ற ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, நிறைய பேர் இப்ப ஸ்தோத்திரம் அந்த மோசே நியாயப்பிரமாணம் வந்த பிறகு அந்த சகோதரியை கட்டுகிற அந்த அனுபவங்களை மாத்துறாரு. அதை நீங்க படிக்க பார்க்கலாம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிச்சீங்கன்னா அதுல நமக்கு தெளிவா வருது. படிக்க பார்க்கலாம். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. போட்டார வேலை முடிஞ்சு. பார்த்தீங்களா எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. நியாயப்பிரமாண முறைமையின்படி 10 கற்பனை 613 கற்பனை இருக்குல்ல, அதுல இதுவும் ஒரு வேர்ட்ஸ், இதுவும் ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. என்னன்னா ஸ்தோத்திரம், ரொம்ப இனத்தாளா இருக்கிற, ரொம்ப கிட்ட அப்படின்னா சகோதர சகோதரி கிட்ட இருக்கிறவங்கள நீ கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அவர் தெளிவா சொல்றேன். சகோதரர், அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக நம்ம மாற முடியாது, இருக்க முடியாது. இப்போ இதை மீறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சொந்த அக்கா மகளை கட்டுறது, இப்படி சில பேரை கட்டிக்கிறதுலாம் வேதத்துல அது நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டாக. நியாயப்பிரமாணத்துல எல்லாத்தையும் கை கொண்டான்னு சொல்ற இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அவர் ஒரு ஒரிஜினல் புருஷனா இருக்கிறார். இப்படி சிலர் சொல்றாங்க, சகரியாவை சொல்றாங்க, ஸ்தோத்திரம், மோசையை சொல்றாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நியாயப்பிரமாண முறைமை எல்லாரும் கை கொள்ளவில்லை, கம்ப்ளீட்டா கை கொள்ளல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு 613 கற்பனைகளை அவர் என்ன செய்தார்? கை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, 613 கற்பனைகளை அவர் கை கொண்டிருக்கிறார். ஆனால் இதை இப்போ உள்ள மக்கள் கூட இந்த நியாயப்பிரமாண முறைமையின்படி இந்த மாதிரி சில மேரேஜ் எல்லாம் பண்றவங்க அது கொஞ்சம் நமக்கு நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதாக நமக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, நமக்கு ரொம்ப நெருங்கிய இனத்தாளா இருக்கிற ஒருத்தைய நாம் நிர்வாணமா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அதை ஆண்டவர் அதை மாத்தி வச்சுட்டார். இனத்தாளா இருக்கிற சில சபைகள்ல சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்மளாம் ஒரே ரத்தத்தோட மீட்கப்பட்டவங்க, அதனால ஒரே சபையில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில சபையில வச்சிருக்காங்க. ஆனா சில சபை என்ன பண்றாங்க, சில சபையில அப்படி இப்படியும் பண்றாங்க, அப்படியும் பண்றாங்க. அதனால ஸ்தோத்திரம், அடுத்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க, அக்கா மகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்றாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், அக்கா மகன்னா அவன் யாரு? ஒரே ரத்தத்துல பிறந்தவன் தானே. அதனால அது ஸ்தோத்திரம் மோசையின் காலத்துல மாறி போச்சு. ஆமா, அதுக்கப்புறம் அது செய்யக்கூடாது. ஆனால் இப்ப தமிழகத்துல அப்படி பண்றாங்க.
பைபிளை வந்து சார்ந்து தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு, மற்ற நாடுகள்லயும் இருக்கு, மற்ற மாநிலங்கள்லயும் இருக்கு. சோதரன் பைபிள்ல சொல்லப்பட்டபடி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. 613 கற்பனை வந்து நமக்குரியதல்ல, அகில உலகத்துக்கும் உரியதுதான். அது அகில உலகத்திலயும் இந்த காரியங்களை கை கொள்றாங்க. சில பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்து அவங்க அந்த கற்பனையை வந்து அவங்களே உருவாக்கி அவங்களே நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த 613 கற்பனை, மோசனுக்கு கர்த்தர் கொடுத்த, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த 613 கற்பனை, யோசுவாவுக்கும் மோசேக்கும் சேர்த்து. ஸ்தோத்திரம். அந்த 613 கற்பனையும் ஸ்தோத்திரம் இப்போ வந்து நம்ம கை கொள்றது இல்லை, அதிகமாக இல்லை. ஆனாலும் ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுவான் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த கற்பனைகளை வந்து நம்ம கை கொள்ள முடியும். இது யாரும் என்ன செய்ய முடியாது, கற்பனைகளை கை கொள்ள முடியாது. அதனால இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் என்று சொல்லுகிறது, இது கற்பனையெல்லாம் கை கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சிலர்லாம் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் இதை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, என்ன சொல்லலாம் சொல்லுங்க. கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அன்பா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்றேன். கற்பனைகளை கை கொள்ளவா சொல்லுங்க துருவமா, இன்னைக்கு கற்பனைகளை கை கொள்ள வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டா, அப்ப என்னில் ஒரு அன்பா இருந்தால் என் வசனங்களை கை கொள்வான், என் கற்பனைகளை கை கொள்வான்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு அவர் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டவர் என்று சொல்லப்பட்டார். அப்ப நீங்க நானும் இன்னைக்கு கற்பனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோம், குழியில புதைச்சி போட்டாரு அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் ஆண்டவர் மாத்திட்டாரு, சட்டத்திட்டங்கள்லாம் உடைச்சிட்டாரு. ஆனா கற்பனைகள் தான் மறுபடியும் எல்லாம் பிரசவம் பண்றாங்க. அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய், அதை செய்யின்னு சொல்லி சொல்றது எல்லாம் கற்பனையை தான் சொல்றாங்க. கற்பனையை தான் பிரசங்கம் பண்றாங்க. எல்லாம் கற்பனையில எல்லாம் அடங்கிருக்கு. தாய் தப்பனை கனம் பண்றது அது ஒரு கற்பனை, விக்கிரக ஆராதனை பண்ணாத இருக்கிறது அது ஒரு கற்பனை. ஸ்தோத்திர பிறனுக்குண்டான எல்லாரையும் இச்சிக்கிறது, ஆமா இச்சியாது இருக்கிறது அது ஒரு கற்பனை. இதெல்லாம் இப்ப நமக்கு தேவை. இது இந்த கற்பனை எல்லாம் இல்லாம நம்ம உலகத்துல எப்படி வாழ்றது? ஸ்தோத்திர அதை யாரும் மனசுல நிக்க வைக்கல. ஆனா கற்பனைகள் தான் இப்ப நம்ம எல்லாருமே கை கொண்டிருக்கிறோம். இதுல ஏதாவது ஒரு சின்ன பாவம், ஸ்தோத்திர 10 கற்பனைகளை நம்ம சொல்றோம். என்னென்ன கற்பனை யோசிச்சு பாருங்க. 10 கற்பனை தான் மெயினா போயிட்டு மோசனுக்கு அன்னைக்கு ஆண்டவருடைய விரலினால் எழுதப்பட்டு ஆவியானவரால் எழுதப்பட்டு வந்த கற்பனை அது. அந்த 10 கற்பனை, அந்த 10 கற்பனையில ஒரு கற்பனையாவது மிஸ் பண்ண முடியுமா? எடுக்க பார்க்கலாம், படிக்க பார்க்கலாம். நம்ம மிஸ் பண்ணக்கூடிய கற்பனை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். படிங்க 20ஆம் அதிகாரம், யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் படிக்க பார்க்கலாம். அதுல எவ்வளவு அருமையா சொல்லியிருப்போம். உன்னையாவது நம்ம மிஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க. மிஸ் பண்ணிட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாமா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து கற்பனையே வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின. அடிமைத்தனம் என்று சொன்னாலே, எகிப்தின்னு சொன்னாலே உலகத்தை புரியுது. நம்ம அந்த உலகத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்த தேவன், நல்லா கவனிக்கணும். உலகத்திலிருந்து வெளியே நம்ம கொண்டு வந்த தேவன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமா, இதுலயே நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்கணும்னா, ஆண்டவரை விட நம்ம அதிகமா எதெல்லாம் நேசிக்கிறோமோ அதுதான் இப்ப வந்து தேவன் என்று வேத ஆதாரத்தின்படி நம்ம பார்க்கலாம். வேதத்தை விட, தேவனை விட, சபையை விட, பைபிளை விட எதோ உலகத்துல அதிகமா நேசிக்கிறோமோ இப்ப அந்த கற்பனையை மீறிட்டோம். இப்ப அதிகமா நேசிக்கிறது எல்லாரும் என்னது? நான் ஏற்கனவே இப்ப அதிகமா சொல்லிட்டு இருக்கிறது செல்லை தான் ரொம்ப நேசிக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தை, அதுக்கப்புறம் வேதத்தை ஒரு நாள் கூட சரியா எடுக்கிறது இல்லை, எடுத்து படிக்கிறது இல்லை. ஆனா செல் எடுக்கிறதுக்கு நேரம் மாத்திரம் பல மணி நேரம் செல்லுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா வேதத்தை எடுத்து படிக்கிறதே கிடையாது. அப்ப அதுலயே புரிஞ்சுங்க, முதல் கற்பனையா அவுட்டு, விழுந்துட்டோம். மேலே வானத்திலும், ஆமா அதை விட்டுருங்க, ஒரு கற்பனை எடுத்து சொல்லுங்க, படிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதான் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. செல் வந்து விக்கிரகமா வந்துருச்சு நம்ம கையில உருண்டோடிட்டு இருக்கு. அதுதான் இப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் விக்கிரகம். விக்கிரக ஆராதனை முதலாவது இப்ப செல்லுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு. காலையில எலும்புனதுமே செல்லு முதல்ல தான் முடியும்.
எல்லாருமே செல்லு தான் பக்கத்தில் வச்சுட்டு நிறைய பேர் குளிக்கிறாங்க. ரொம்ப விலை உயர்ந்த செல்லு சரிங்களா, ரொம்ப காஸ்ட்லியான செல்லு வச்சுக்கிட்டு காலையில் எழுந்தது செல்லு எடுக்குவாங்க. இப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு அலாரம் கிடையாது. ஏற்கனவே அலாரம் இருந்துச்சு, கையில் வாட்ச் போச்சு, வாட்சும் கிடையாது, வீட்டில் அலாரமும் கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த செல்லு வந்ததுலேருந்து நிறையா விஷயங்கள் மறந்து போச்சு. காலண்டரும் வீட்டில் கிடையாது, எல்லாமே இப்போ செல்லே பார்த்துக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு காலண்டர் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆகி போச்சு. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நம்பியாமல் விடார். இது ஒரு பெரிய அந்த சாட்சி கேட்டு. அடுத்தது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. என்ன பண்ணுறோம் நமக்கு தான் தெரியும். 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். படிங்க, ஃபுல்லாக படிங்க. அதிலே நீயானாலும் குமாரனானாலும் குமார்த்தியானாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலே எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதில் நிறைய பேர் 100% தாய் தகப்பனை விட்டுருக்குறாங்களே இல்லையோ. தாய் தகப்பன் யாராவது ஆண்டவர் காட்டினாங்க வாழ்ந்துருக்கிற அவங்க வீட்டில் சாப்பிட்டுருக்கிறேன், அவங்க என்னை வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாரும் கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. இந்த கற்பனையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம செய்யறோம், இதெல்லாம் நம்ம நடந்து வரோம். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி நம்ம ஜீவியத்துல இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கரெக்டாக கைகொள்றோம். இந்த 10 கற்பனையே நம்மளால பண்ண முடியல, 613 கற்பனையை எங்க போய் கைகொள்றோம்? யோசிச்சு பாருங்க. இந்த 10 கற்பனையை முழுசா நம்ம வாழ்க்கையில வரமாட்டேங்குது. வீட்டில் கண்ணாமண்ணான்னு கூக்குரலை உயர்த்தி மீனில தேவனுடைய நாமத்தை விளங்குற மாதிரி சண்டைகள் போடுறது நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு பயங்கர ரகலா நடக்குது. சோத்திரம். ஒரு சண்டை சச்சரவு வருதுனாலே புரிஞ்சுக்கணும். சோத்திரம். இந்த பெண்கள் பகுதியில தான் அதுல ரொம்ப வீக். ஏதாவது ஒரு சின்ன விஷயமானாலும் பெருசாக்கி சண்டையை போட்டு உறவுகளை கெடுத்து இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல குழப்பங்கள் தான் இருக்கு. ஒரு அமைதியே கிடையாது. பெண்கள் வாயை திறந்தாலே நீங்க சமாதானத்தை கெடுத்துறீங்க. அது கேட்டா ஆண்களை பலவிதமான குறைபாடுகளை சொல்லி அவங்கள என்ன பண்றீங்க, தூட்டி தெரியுறீங்க. சோதனை முடி இருக்கும்போது எப்படி சமாதானம் வரும்? யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. சோதனை கண்ணா உண்ணான்னு திட்டுறீங்க. ஏதோ சில கற்பனைகளுக்கு உண்மையா கீழ்படுகிறது யாருன்னா புருஷர்கள் தான். பயந்து பயந்து வாழ்றாங்க. ஏன்னா சிலர் மனைவிமார்கள் உங்க வாயின் வார்த்தை செய்கிற பாவங்களை விட நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் தான் பெரிய பாவம். சோதனை. ஆனா பாவத்தை உடனே மன்னிச்சிடுவாரு. ஆனா நீங்க பேசுற வார்த்தைய 1000 வருஷம் கொண்டாலும் அந்த ஜீவியத்தை மறக்கவே முடியாது. பெண்கள் பேசுற வார்த்தை. சோதனை. அது மாதிரி சில குடும்பங்கள்ல இன்னைக்கு நிறைய இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கு. சோதனை. சில புருஷர்கள் அழுகுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வீட்டுக்கு போனது அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. ஸ்தோத்திரம். அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவங்க கேட்கிற அந்த வார்த்தையெல்லாம் தாங்க முடியல. அதாவது வீட்டுக்கு
மனசு இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறார். சோதரன் ஏதோ ஒரு நாள்ல அந்த புருஷனே தவறி இருக்கட்டும் வச்சுக்கல, அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணா நீ என்ன அர்த்தம்னா நீ அப்படியே போன்னு அர்த்தம். நீ அப்படியே பாவத்திலே இரு, உன்னை நான் என்ன பண்றேன், இப்படியே திட்டி திட்டி உன்னை அங்கேயே நான் வச்சிருக்கேன்னு சொல்றேன். இதே மாதிரிதான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பாவங்கள் பெருத்து கொண்டிருக்கிறது, பாவத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்குது. ஸ்தோத்திரம் அநேக புருஷர்கள் இன்னைக்கு வேதனை பண்றாங்க. நம்ம யூடியூப்ல பாக்குறோம், எவ்வளோ பேர் பிரச்சனையில பாதிக்கப்பட்டு ஒருத்தனாவது மனைவியை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுத்து எங்க குடும்பத்தை நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்றது 1000த்துல ஒருத்தன் தான் இருக்கு. இது எல்லாருமே பிரச்சனைக்குரியவங்கள தான் இருக்கு. வாயின் வார்த்தைகள், அந்த வாயின் வார்த்தைகளை சுருக்கணும். கற்பனைகளை கை கொள்ள முடியாதபடிக்கு உன்னுடைய வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கிறது. அன்பு கிடைக்கல எங்க போனாலும். அந்த அன்பு கிடைக்காதனாலதான் இன்னைக்கு நிறைய தவறுதல் நடக்குது. நிறைய சமுதாயத்துல நிறைய தவறுதல் உண்டாகிறதுக்கு மெயின் காரணம் உண்மையான அன்பு குடும்பங்கள்ல கிடையாது. அந்த அன்பு இல்லாதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, சோதிக்கப்படுறாங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஸ்தோத்திரம் அந்த நாட்கள்ல இப்படி திருமணம் பண்ணி வந்தவங்க கூட நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கெட்டு போனாங்கலாம் சொல்ல முடியாது. நல்லா அருமையா வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல கட்டுப்பாடு இல்லை. ஒரு புருஷன் 2 புருஷன் 3 புருஷன் வரிசையா வச்சுட்டே போனாங்க. அதனால கட்டுப்பாடு இல்லாம வளர்ந்துட்டாங்க. ஆனா நாம இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம எல்லாரும் சரியா வளரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதனால எல்லாருமே எல்லாரையும் வளர்க்கணும், அவ்வளவுதான். புருஷனை வளர்க்கணும், மனைவி புருஷனை வளர்க்கணும், மனைவி புருஷனை வளர்க்கணும், புருஷன் மனைவியை வளர்க்கணும், பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்கணும். சில நேரத்துல பிள்ளைகளே பெற்றோர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வளர்க்கிற அனுபவத்துல நம்ம இருக்கணும். எல்லாரையும் தட்டி கழிக்கிற அனுபவத்துல இருக்கக்கூடாது. எல்லாரையும் உதச்சி தள்ளுறதுலயே இருக்கக்கூடாது. ஒரு கொஞ்சமாவது அன்பு காட்டணும். உங்கள்கிட்ட ஈரன்னு ஒண்ணு இருந்தா கொஞ்சமாவது எல்லாத்தையும் அன்பு காட்டுங்க. அன்பு காட்டி உங்க அன்பை பார்க்காம எப்படி இருப்பாங்க புருஷர்கள்? சொல்லுங்க. புருஷர்கள் சொல்றது அவங்க என்ன இரும்பா? அவங்களுக்கும் உங்களை போல சரீரம், சதை, கண்கள், எண்ணங்கள், கிரியைகள் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கும். இப்ப 2 பேரும் சரிசமமா அடிச்சுக்கிட்டோம்னா அப்புறம் யாரு கர்த்தருக்குள்ள கற்பனையில கை கொள்ள முடியும்? அதனால தேவ பிள்ளைகள் கற்பனையை கை கொள்ளணும், வசனத்தை கை கொள்ளணும். என்னில் அன்பா இருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்வான். அதனால மீனில தேவனுடைய நாமத்தை வழங்காது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஜெபம் தான். நம்ம முழங்கால் ஜெபத்தை நம்பாதவங்க தான் இப்படி எல்லாம் கண்ணாமுடான்னு பேசுவாங்க. கண்ணாமுடான்னு பேசுறது நம்ம விடுறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகள் சில கிரியைகள் தப்பான விஷயங்களா இருக்கும்போது நம்ம தப்பா திட்டுறோம்னு சொல்றோம். அதை கூட நம்ம மாத்திக்கிறது நல்லதுதான். ஸ்தோத்திரம். ஆகவே எப்போதுமே நம்ம தேவ சமூகத்துல என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி கண்ணாமுடான்னு பேசுற அனுபவத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நம்ம பின் சந்ததிக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா பின் சந்ததி அதே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃபும் உங்களோட மோசமா இருக்கும். அவ்வளவுதான். உங்களோட ரொம்ப வாயாடியா போயிடுவாங்க. அப்புறம் அவங்களால அடக்க யாராலையும் முடியாது. நீங்க இன்னும் பார்ப்பீங்க. ஒருவேளை வயதான வரைக்கும் நம்ம வச்சிருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைகள் செய்யற குடும்ப தடத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். என்னடா அவன் என்னை விட அதிகமா பேசுறாங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை வராம காத்துக்குங்க. எல்லாரும் கண்களை மூலமா ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக இருந்ததுனால இன்னைக்கு காயின் தன் சகோதரினா கல்யாணம் பண்ணாரு. அப்படியெல்லாம் பண்ணாங்க. மோசே காலத்துல கற்பனை கை கொள்றதுக்கு வச்சுட்டாரு. அதெல்லாம் செய்யாதீங்க என்று சொல்லிட்டார். அது மாதிரி அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால ஸ்தோத்திர நியாயப்பிரமாண முறைமையின்படி இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த காரியங்களை யாரும் செய்யலை. அப்படியே அந்த கற்பனை யூதர்கள் யாருமே அதை பண்ணலை. அப்படி கிருபையானவர் நடத்தினார். ஸ்தோத்திர. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சில காரணங்களை நம்ம செய்யும்போது, சூழ்நிலையில் விழும்போது அந்த வேதவசனத்தை வச்சு சரிபார்த்து செய்தால் நமக்கு நலமா இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் நீ கொடுத்த சில வாக்குகளுக்கு வசனங்களுக்காக நன்றி. நாங்கள் உடைய இடத்துல அன்பா இருக்கிறனால வசனங்களை கை கொள்ளுகிற அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள நினைச்சிருக்கட்டும். அதிசயங்களை காணும். எல்லா தடையும் நீக்கும். அதிசயங்களை காணும். இயேசு நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. Praise God.